வந்து போகிற மக்களை அது தாக்கும், ஆனால் தங்கி இருக்கிற மக்களை தாக்காது. இப்படி சொன்னாலும் புரியும். அப்படி ஆளுகைக்குள் இருந்தால் தாக்காது, வந்து போனால் தாக்கும். ஏன்னா அது இங்கே தான் இருந்துச்சு ஆரம்பத்திலேயே. புரியவே இல்லை. அது இங்கே தான் இருந்துச்சு, அது இங்கே தான் இருந்தது, அது அங்கே தான் இருந்துச்சு. அது சொல்லுவோம், டேய் நீ அங்கே போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருந்துண்டா, உனக்கு கொஞ்சம் தெரியும், எனக்கு டோட்டலாகவே தெரியும். நீ அப்பப்போ போகிற, அப்பப்போ வர, அங்கே இருந்துரு, நான் உன்னை தொட மாட்டேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரது கிருபையின் ஜனங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எந்த கிருபையை? அவருடைய ஆளுகைக்குள்ளே, அவருடைய அதிகாரத்திற்குள்ளே. சொல்லுங்க, நீங்கின மகதலேனா மரியாள். சொல்லுங்க, நன்றி உள்ள ஒரு பெண். ஆமேன். எத்தனையோ பேர் இருந்தாங்கல்ல, வாழ்விலும் சாவிலும் உண்மையே பின்பற்றுவேன். அவருக்காக ஒருத்தனை கத்தி காதார வெட்டினவெல்லாம் கூடவே இல்லை. பாவம், பெண்களுக்காக நன்றி சொல்லுவோம், தாய் குலத்துக்காக நன்றி. என்னடி பார்க்குறீங்க? சரி, நன்றி உள்ள ஒரு பெண் இல்லை. ஒரே இதாங்க, அவ பெற்ற ஒரே நன்மை தெரியுமா? விடுதலை பெற்றாள், மீட்பு பெற்றாள், வாழ்வு பெற்றாள், தன் நிலை பெற்றாள். அவள் யார் என்று தன்னையே உணர்ந்து கொண்டாள். ஆமேன். அவள் எங்கே வெளியே போக முடியுமா? போகிறது என்ன சொல்லுவாங்க, அது எப்போ ஆடும், எப்போ நிற்கும், ஒன்றுமே தெரியாது. திடீர்னு வந்து கல்யாண வீட்டில் ஆடினா எப்படி இருக்கும்? கல்யாண வீட்டில் பட்டுப்புடவை கட்டிக்கின்னு, புரியவே இல்லை. அப்போ தான் எல்லாம் பிரியாணி சாப்பிட்றோம். பிரியாணி சாப்பிட்டு திடீர்னு விஸ்வரூபம் எடுத்து ஆடினா எப்படி இருக்கும்? பிரியாணி சாப்பிடுவான், விட்டு போயிடுவானா, அவன் ஓடிடுவான். இதனால் அவளுக்கு அவமானம். அவளை யாருமே கூட மாட்டாங்க, அவள் எங்கேயுமே யாருமே அழைக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இது என்ன பண்ணுமோ தெரில. சும்மா போகிற வரவனா சண்டைக்கு இருக்கும். புரிஞ்சா சரிதான். போகிற வரவங்கள்லாம் அதெல்லாம் என்னதான் சத்தமா கல்யாண வீட்டில் போய் சண்டை எடுத்தா அப்புறம் மாப்பிள்ளை பொண்ணை விட்டு போயிடுவான். கரெக்டாக அவங்ககிட்டே போய் சண்டை போடும். அந்த ஆவி என்ன வேணால் செய்யும். இப்படி சொல்லும், டேய் இந்த பொண்ணு நான் தான் கல்யாணம் பண்ணியிருந்த முதல்ல கூட சொல்லும். அது ஏன்? என்ன ஆவி அது? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. நான் கூட அந்த கேட்டகரியில் தான் இருந்தேன். நம்மகிட்ட ஒன்று ரெண்டு இருந்திருக்கும், அதுக்கிட்ட தெரில எந்த புத்தில் எந்த பாம்பு இருந்திருக்குமோ தெரில. சொல்லுங்கள், 7ன்னு சொல்லுங்கள் எல்லோரும். கர்த்தர் நல்லவர், என்னை விடுவித்தாரே. சொல்லுங்கள், விடுவித்தாரே. இங்கிலீஷில் வார்த்தை போடுவாங்க. சொல்லுங்கள், தேவனுடைய வல்லமை அவளை தொட்டது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அந்த வல்லமை இன்றும் குறையவே இல்லை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கவனிங்க, அந்த வல்லமைக்கு நன்றியாக இருந்தாள்.